சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி வளர்ந்து கொண்டிருக்கான். சோர்வுகள், பரியாசம், உலக நட்புகள் இது எதையுமே கொண்டு போகாது. படிப்போ அந்தஸ்தோ கர்த்தருடைய வருகை மிகுந்த சமயமாக இருக்கிறது. ஆண்டு சொன்ன எல்லா வார்த்தையும் நடந்து கொண்டிருக்கு. யுத்தங்களை, யுத்தத்தை செய்ய, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வாதைகள் வரும். எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒன்னே ஒன்று ஆண்டோட வார்த்தை நிறைவேறல. அந்த எக்காலத்துக்கு நம்ம காத்திருக்கிறோம். இன்னைக்கு இரவு வந்தா நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? மற்றவங்களை ஆயத்தப்படுத்திருக்கீங்களா? ஆண்டவர் கேட்பார், உனக்காக மரித்தனே. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்க கூடாதுன்னு ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம நம்மளுக்காக சிந்தினாரே. அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பில் வரும்போது நீ என்ன செய்வ? ஒரு நாளைக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீ சத்தியம் சொல்லணும், உனக்கு ஐயோ. வேதம் சொல்லுகிறது, காலம் குடிய காலம், அன்பு தணிஞ்சு போகும், பாவம், இச்சை, வாழ்க்கையில வேசித்தனம், இது எல்லாமே போய் கொண்டிருக்கிறது. நீ எவ்வளவுனா சம்பாதிச்சதை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். இழந்து போன வாழ்க்கையை காலந்ததை என்ன செய்ய முடியல, நீங்க எடுக்க முடியாது. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவை செய்வாய். இன்றைக்கு இது வைக்கும் காலத்தை வீணாக்கினாலும் இனிமேல் காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கொள். காலத்தை வீணாக்குற மேல் வரும் நியாய தீர்ப்பு நாளிலேயே கர்த்தர் கணக்கு கொடுக்கப்பட வேண்டும். நம்ம உலகத்துல எப்படி படிப்பு ஒரு சட்டம் இருக்குதோ, ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு சட்டம் இருக்குதோ, அதே போல பரலோகத்தில் ஒரு சட்டம் இருக்குது. நியாய தீர்ப்பு வரும்போது கர்த்தர் உனக்கு கணக்கு கேட்பார். உனக்கு தாழ்ந்து இருக்குதா, கர்த்தர் பயன்படுத்து. ஒருவேளை இசைவாசிக்க தெரியுமா, ஆலயத்தை பயன்படுத்து. கர்த்தர் அறியாத ஜனங்களுக்கு போய் கர்த்தர் சுவிசேஷம். இது வைக்கும் நீங்கள் உலகத்துக்கு வீணாக்கினால் காலத்தை பிரயோஜனப்படுங்க.